18 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலம் 2ஆம் வார சனி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 16 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாவுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்பொழுது பெருங்காற்று வீசியது. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகரியில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, வாரத்தின் இறுதி நாளில் பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் வாரத்தினுடைய இறுதியில் இருக்கின்ற நமக்கு இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நாம் இறைவனிடத்தில் ஜெபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவன் தவறாமல் நமக்கு அளித்திட அவரிடத்தில் ஜெபிப்போம். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான தூய கால்டினியூஸுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்ற இவர் மிலான் நகரில் 1100ஆம் ஆண்டில் பிறந்தவர். உயர்ந்த குடும்பத்தில் வளர்ந்து சிறந்த கல்வி பெற்று குருத்துவ வாழ்வை தேர்ந்தெடுத்தவர். 2 பேராயர்களின் கீழ் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர். இவரது காலம் திருச்சபை அரசியல் சிக்கல்களால் நிரம்பியது. திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டரை ஆதரித்ததால் பேரரசர் பார்பசாவின் எதிர்ப்பையும் மிலான் நகரின் முற்றுகையையும் சந்தித்தவர். பின்னர் திருத்தந்தையுடன் பல இடங்களுக்கு பயணம் செய்து 1165 கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். பேராயராக நியமிக்கப்பட்டு மக்களின் நலனுக்காக அயராத உயர்த்து வந்தவர். தவறான போதனைகளை எதிர்த்து புதிய குருக்களை நியமித்து திருச்சபையை சீரமைத்தவர். ஏழைகள், சிறை கைதிகள் ஆகியோருக்கு உதவி செய்து அனைவரையும் அன்பை செய்து அவர்கள் மூலமாக இறைவனை அவர் உணர்ந்தார். ஆக இவர் திருப்பலி நிறைவேற்றிய பின் இறைவனில் அவர் இன்றைய நாளில் இறைந்தார். நேர்மையான வாழ்க்கை, இறை நம்பிக்கை மற்றும் பிறருக்கு சேவை செய்வதில் நிலையான மகிழ்ச்சி அளிக்கும் என்ற ஒரு பாடத்தை நமக்கு இன்று இவர் வழங்குகின்றார். பிரியமான இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு தன்னுடைய உடனிருப்பை வழங்குகின்றார். தனிமையை இனிமை காண்பதும் இயேசுடையோடு இருப்பது வாழ்வின் வல்லமையும் என்ற ஒரு நிலையில் நாம் உணர்ந்து கொள்ள இறைவன் நம்மை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக அழைக்கிறார். மக்கள் வயிறார உணவு உண்ட பின் இந்த நற்செய்தி பகுதிக்கு முன்பாக சீடர்கள் படகில் மறுகரைக்கு செல்கிறார்கள். இயேசு மட்டும் தனியாக மலைக்கு சென்று தந்தையோடு ஜெபிக்கின்றார். தனது பணியை ஒவ்வொரு முறையும் அவர் செய்வதற்கு முன்பாக இறைவனோடு உறவாடுவதுதான் இறைவன் மகன் இயேசுனுடைய மிக சிறந்த ஒரு பணியாக செயலாக செய்து கொண்டிருந்தார். ஆக இன்றைய உலகில் நாம் தனிமை எதிர்மறையாக பார்க்கின்றோம். தனிமை என்றால் துக்கம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இயேசு தன்னுடைய தனிமையை வேறொரு உண்மைக்கு கொண்டு செல்கிறார். அந்த தனிமையில்தான் நாம் இறைவனோடு பேசுகின்ற நேரம். ஒவ்வொரு முறையும் அனைத்து இரவையும் இறைமகன் இயேசு தனிமையில் செலவழிக்கின்றார். தன்னுடைய தந்தையோடு பேசுகின்றார். அந்த ஜபத்தின் பலனாகத்தான் ஒவ்வொரு இறையரசு பணியும் செம்மையாக செய்கின்றார். அதன் வழியாக இன்று இந்த நற்செய்தி வாசகத்தில் கடல் மீது நடந்து வருகின்றார். தனிமையில் பெற்ற வல்லமைதான் நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் நம்மை தைரியத்துக்கு கொண்டு செல்கின்றது. ஆனால் நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? எப்பேற்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? எண்ணற்ற சிந்தனைகளால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதிக்கின்றோம். ஆனால் இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கின்றோமா? அவரிடத்தில் ஜெபிக்கின்றோமா? அல்லது கைபேசி, சமூக வலைத்தளம்
வீண் விஷயங்களில் மூழ்கி தனிமையை வீணடிக்கின்றோமா? தனிமை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். சீடர்கள் படகில் இருக்கிறார்கள். கடல் சீற்றம் அடைகிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், இயேசு அவர்களோடு இல்லை. தனியாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இறைவன் அவர்களை நோக்கி கடந்து வருகிறார். கடல் மீது நடந்து வருகிறார். அவரை பார்த்தவர்கள் இன்னும் பயப்படுகிறார்கள். இயேசுவை அறியாத மனம் எப்பொழுதுமே பயப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் இதேதான். பிரச்சனைகள் வந்தால், எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இருக்கின்ற கவலை இருந்தால், தனிமையில் இருந்தால், ஏற்படுகின்ற மன அழுத்தத்தில் நாம் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போன்ற அச்சம் ஏற்படும். ஆனால் இறைவன் கடந்து வருவதை நாம் உணர வேண்டும். நான் தான், அஞ்சாது என்று கூறுகின்ற அவருடைய உடனிருப்பை, அந்த உடனிருப்பில் வருகின்ற அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சீடர்கள் இயேசுவை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர் வந்தவுடன் அந்த படகானது கரையை அடைகிறது. இவ்வளோ சாதாரணமான விஷயம். ஆண்டவர் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் தத்தளிக்கின்றோம். அவர் வருவதை நாம் ஏற்றுக்கொண்டாலே நாம் செல்ல வேண்டிய இலக்கை அடைந்து விடுகின்றோம். இயேசு இருக்கின்ற இடம் பயம் இல்லாத ஒரு இடம், அமைதி இருக்கின்ற ஒரு இடம். நம்முடைய வாழ்க்கை ஒரு படகு போன்றதுதான். சில சமயம் அமைதியாக இருக்கும், சில சமயம் புயலாக இருக்கும், சில சமயம் இருள் நீடித்திருக்கும். அந்த அனைத்து படகிலும் இயேசு இருக்கிறாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு இருந்தால் வருகின்ற புயல் கூட அமைதியாகும், உள்ளிருந்து எழும்புகின்ற பயங்கள் கூட தைரியமாகும், ஏற்படுகின்ற குழப்பங்கள் கூட வழிகாட்டுதலாக இறைவனை நாம் உணர முடியும். ஆக நீதியான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு இறைவனை எப்பொழுதுமே உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நேர்மையும் நீதி நமக்கு வருகின்றது. ஆகவே இன்றைய நாளில் நாம் தனிமையை கண்டு ஒருபோதும் பயப்பட வேண்டாம். எனக்கு யாரும் இல்லையே என்று சஞ்சலம் கொள்ள வேண்டாம். பலவிதமான வருத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டாம். அந்த தனிமை நேரத்தை இறைவனோடு செலவிடுகின்ற ஒரு நேரமாக மாற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கை என்ற ஒரு படகில் இறைமகன் இயேசு இருக்கின்ற பொழுது அது அமைதியும் மகிழ்ச்சியும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நிறைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நேர்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடும். அது கடினமாக இருந்தாலும் இயேசுக்கு பிடித்த ஒரு பாதை, அவரோடு கைகோர்த்து நடக்கின்ற ஒரு பாதை தான், அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாதை தான். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தனிமைகள், கவலைகள், பிரச்சனைகள், பயங்கள் நம்மை உடைக்கலாம். ஆனால் நாம் உருவாக்கப்பட போகின்றோம். இறைமகன் இயேசுவோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையில் அமைதியில் உருவாக்கப்பட போகின்றோம். இயேசோடு இருக்கின்ற ஒரு தனிமை இனிமையானது, வல்லமையானது, வாழ்வை மாற்றுகிறது என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவரிடத்தை ஒப்படைப்போம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களை அவரிடத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய தனிமையை ஒப்படைப்போம். இறைவன் தன்னுடைய உடனிருப்பால் நம்மை நிரப்புவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பும் அருளும் நிறைந்த எமது பரமபிதாவை, இந்த புதிய நாளை எங்கள் அனைவருக்கும் அளித்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். இன்றைய விடைய காலையுடன் எங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வாய்ப்பையும் உம்மை அறிந்து கொள்கின்ற புதிய கிருபைகளையும் தந்தீரே. உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு மாட்சிமை செலுத்துகின்றோம். கருணையின் ஆண்டவரை நேற்று தினத்தில் செய்த தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து இன்றைய நாளை தூய்மையான இதயத்தோடு தொடங்க எங்களுக்கு உமது கிருபையை தந்தருளும். இறைவாக உம்முடைய பாதடியில் நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய ஒவ்வொரு சவால்களையும், சோதனைகளையும், எங்களுடைய உண்மைகளையும், நேர்மைகளையும், எங்களுடைய அன்பான மனதையும், சஞ்சல் நிறைந்த மனதையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். உமது சித்தத்திற்கேற்ப நாங்கள் நல்ல முறையில் வாழ்கின்ற ஒரு நிலையையும், துணிவுடன் அனைத்தையும் சந்திக்கின்ற ஒரு நிலையையும் எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரை அதிகாரத்துக்கு அல்லாமல் சேவைக்காக வாழ்கின்ற மனைப்பான்மையை போன்ற புனிதர் எங்களுக்கு அளித்த அந்த பாடத்தை எங்கள் மனதில் கொண்டு புகழுக்காக இல்லை, உமது மகிமைக்காக உழைக்கின்ற எண்ணத்தை எங்களுக்கு தாரும்.
இன்றைய நாள் எங்கள் வாழ்க்கை பாதை வருகின்ற பிரச்சனைகள், சோதனைகள், கவலைகள் அனைத்தையும் உடைய கைகளில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் நண்பர்களை உடைய பாதுகாப்பில் வைக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தருளும். நீங்கள் எங்கள் வாழ்க்கை படகில் ஏறி எங்களோடு பயணம் செய்யவும், புயல்களும் அலைகளும் எழும்பும் நேரங்களில் நான் தான் அஞ்சாது என்று எங்களை உறுதியூட்டவும், இன்றைய நாளின் நன்மைகள் பல செய்யவும், அன்பை பகிரவும், உம்மை மகிழ்வைப்படுத்தவும் எங்களோடு இருந்து எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவருடைய கரங்களில் எங்களுடைய இதயத்தையும் பாவம் நிறைந்த வாழ்க்கையையும் கவலைகள் நிறைந்த வாழ்க்கையை ஒப்படைக்கின்றோம். அதை தூய்மையாக்கியறலும். எங்களுக்கு இன்னும் அதிக அளவில் ஆசீர்வாதத்தை அளித்து உம்மை நாங்கள் உணர்ந்திட, உமது உடனிருப்பினால் அமைதியில் நிலைத்திட, உமது உடனிருப்பினால் மகிழ்ச்சி நிலைத்திட, எங்கள் தனிமை போக்கிட, என்றும் நாங்கள் உங்களோடு வாழ்ந்திட எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவர் இறக்கின நம்பிக்கையில் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் நிறைவேற்றியறலும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.